ஆசை தொலைக்காட்சியின் இணையவழி நிகழ்ச்சியான உலகம் புதிது நிகழ்ச்சியில் மலேசியாவிலிருந்து பங்கேற்கிறார் சர்வதேச தன்னம்பிக்கை பேச்சாளர் டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்கள். தமிழ் கூறும் நல்லுலகில் டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்களை அறிந்திராத தமிழ் உள்ளங்கள் இருக்க முடியாது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக உலகின் பல நாடுகளில் தன்முனைப்பு உரைகள் ஆற்றி வருகிறார். எப்படிப்பட்ட அரங்கத்தையும் 5-6 நிமிடங்களில் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிடும் சொல்லாற்றல் மிக்கவர். எப்பேற்பட்ட மனிதரையும் மயக்கிவிடும் மந்திர சொற்களுக்கு சொந்தக்காரர். 20 பண்பட்ட நூல்களை எழுதிய பண்பாளர். நியூட்ரிஷன், சைக்காலஜி, பேராசைக்காலஜி ஆகிய 3 துறைகளிலும் டாக்டரேட் பட்டம் பெற்றுள்ள டாக்டர் காதர் இப்ராஹிம் இந்த நேர்காணலில் மனம், உணவு மற்றும் கொரோனா காலத்து வாழ்வியல் நியதிகளை பற்றி நமது கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். பார்த்துருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் வணக்கம். ஐயா, உங்களை நீண்ட வருடங்களுக்கு பிறகு, ஏறக்குறைய 12 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்பதிலும் நேர்காணல் செய்வதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, முதல் கேள்வி மனம்ங்கிறப்பவே மனம் நிறைய கேள்விகள் நிறைய இருக்கு. அதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, முத கேள்வியே மனம் என்பது என்ன, மனம் என்பது எதை நாம் குறிப்பிடுகிறோங்கிறது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனம் ஒரு பேய்ங்கிறாங்க, மனம் ஒரு குரங்குங்கிறாங்க, மதம் கொண்ட யானை அப்படின்னு சித்தர்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. ஒரு பக்கத்துல வேதாந்திரி மகரிஷி மனம் புனிதமானது அப்படிங்கிறாரு. திருமூலர் மனமது செம்மையானால்னு ஒரு அற்புதமான பாடல் சொல்லியிருக்காரு. சித்தர்கள்லாம் ஒரு பொக்கிஷம்னே மனதை சொல்கிறார்கள். உங்களிடம் நான் கேட்கிற கேள்வி மனம் நல்லதா கெட்டதா? மனம் என்பது இந்த மனிதம் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி இரண்டும் கலந்த கலவையா? சொல்லுங்கய்யா. அதாவது மனம் என்பது ஒரு எண்ணங்களின் கூட்டு. மனம் ஒன்று இருக்கிறதுனாலதான் அவன் மனிதன். அப்ப நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம விதைத்திருக்கின்றோமோ, கத்துக்கிட்டோமோ, அல்லது நமக்கு சொன்னார்களோ, அல்லது எதை அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கின்றோமோ, எதை நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ, எதில் அதிக கவனம் வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, அந்த எண்ணங்கள் என்ன செய்யுது? நம்மளை ஆட்சி பண்ணுகிறது. அப்ப எப்படி எடுத்துக்கலாம்டா, ஒரு வீடு, ஒரு மனம் என்பது ஒரு வீடு என்றால் அது இருக்கக்கூடிய நபர்கள் தான் எண்ணங்கள். உங்க எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்கபடி அந்த வீடு தன்னை மாற்றிக்கொள்ளும். அதனாலதான் எல்லாரும் சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு என்று எல்லாம் சொன்னார்கள். ஆக நிறைய பேர் சொல்றாங்க மனதை மாற்றணும் என்று. மனதையெல்லாம் நீங்க மாற்றவே முடியாது. மனதில் இருக்கும் எண்ணங்களைத்தான் நீங்கள் மாற்ற வேண்டும். த பண்டல் ஆஃப் தாட்ஸ் வி கால் மைண்ட். அதுல சில பேர் கேட்பாங்க, நான் நல்லதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் பிரச்சனைகள், துன்பங்கள் அப்படியெல்லாம் கேட்பாங்க. நம்ம நல்லதையும் நினைக்கின்றோம், நமக்கு அறிந்தோ அறியாமலேயோ நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் அதிகமாக நினைத்து விடுகிறோம். இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்க மனதில் எந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதோ, பெரிதாக இருக்கிறதோ, அதுதான் உங்களை ஆட்சி செய்யும். அதனாலதான் சொன்னாங்க எண்ணம் போல் வாழ்வு என்று சொன்னார்கள். ஆக எண்ணத்தின் கூட்டு, அதாவது கூட்டு தான் மனமாக இருக்கிறது. மனதுக்கும் எண்ணத்திற்கும் என்னங்கய்யா தொடர்பு? ஐயா, அதாவது இப்ப என்ன, இப்ப ஒரு மனம் எண்ணங்களை உருவாக்குகிறதா, இல்ல எண்ணங்கள்லாம் ஒரு மனமாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமா? அதாவது ஐயா, எப்படின்னா மனம்ங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் வச்சுக்கிறேன், ஒரு சிடி டிவிடின்னு வைத்துக்கொள்வோம். அது ஒரு மனம். அதுல பதிந்து இருக்குல்ல பதிவுகள், இந்த பதிவுகளுக்கு பேர் தான் எண்ணங்கள். எண்ணங்கள் இல்லாம மனம் இயங்க முடியாது, மனம் இல்லாமல் எண்ணங்கள் இயங்க முடியாது. அதனால இப்ப என்ன சொல்ல வருகிறேன்டா, நீங்க ரெண்டையுமே பிரிச்சு கூட பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. மனமும் எண்ணமும் ஒன்றுதான். ஆனா ஆழமாக நம்ம போனோம் என்றால் நமக்கு என்ன புரிகிறது என்றால், மனம் அப்படிங்கிறது எண்ணங்களின் கூட்டு. அது மட்டும் நினைச்சு, எண்ணங்கள்ட்ட என்ன, நீங்க நினைக்கிறது, பார்க்கறது, படிச்சது, கேட்டது, நமக்கு சொன்னது, நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்ம விரும்புனது, வெறுக்கிறது, எல்லாத்துக்கும் பேரு எண்ணங்கள். இதோடைய கூட்டுதான் மனம். இல்ல மனங்கள் எண்ணத்தை உருவாக்குகிறதா, இல்ல எண்ணங்கள் மனதை இயக்குகிறதா? அதாவது எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்கபடி மனம் தன்னை மாற்றிக்கொள்கிறது. மனம் எப்படி தன்னை மாற்றிக்கொள்கிறதோ அதற்கு தக்கபடி மூளை செயல்படுகிறது. அதனாலதான் என்ன சொன்னாங்க, தாட்ஸ், மைண்ட், பிரெயின், பாடி. எண்ணங்கள்,
மனமாக மாறுகிறது. மனம் மூளையை இயக்குகிறது, மூளை உடம்பை இயக்குகிறது, உடம்பு அலைகள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால ரெண்டையுமே பிரிக்கவே முடியாது. எண்ணம் தான் மனம், மனங்கள் தான் எண்ணங்கள். இப்போ ஒரு மனதை எப்படி அறிந்து கொள்வதுங்க? ஒரு இன்விசிபிளா இருந்தா கூட மனதை அறிந்து கொள்வதுங்கிறது ஒரு அரிய கலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாமானியருக்கு கூட, பாமரருக்கு கூட புரியக்கூடிய வகையில நீங்க எளிமையா சொல்லணும். மனதை அறிவது எப்படி? இப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்க மனசுல இப்ப எது உருவாகுதோ அதுதான் எண்ணம், அதுதான் உங்க மனம். அவ்வளவுதான். அதுல இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சார். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ஒரு பயிற்சியில, என் மனம் என்றால் என்ன? இப்ப எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் மனம். அடுத்த கேள்வி கேட்டாங்க, இப்ப மனம் எங்கே இருக்கிறது? உங்க மனம் இப்ப எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கே இருக்கிறது. சரி, என் மனதுல எது அதிகமாக இருக்கிறது? எதை அடிக்கடி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எது அடிக்கடி உங்க நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறதோ அது உங்க மனதுல பெரிதாக வளர்ந்திருக்கிறது. மனதை கட்டுப்படுத்த முடியுமா? எல்லோருமே அதை பற்றி தான் சொல்றாங்க. மனதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு நிலை. அதாவது எல்லாரும் நினைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கோபமா இருக்குங்க. கோபம் என்பது என்ன? ஒரு எண்ணங்கள். எண்ணங்கள் உணர்வுகளாக மாறுகிறது. அதைத்தான் நம்ம மனம் என்று சொல்றோம். அதுக்கு தக்கபடி மூளை தன்னை மாற்றிக்கொண்டு நமக்கு டென்ஷனை கொடுக்குது. மனதை கட்டுப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்துவது? அதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. முதலாவதாக இறைவன் நமக்கு தந்தது மூச்சு மூலமாக. நல்லா மூச்சை இழுத்து நீங்க விட பழகினாவே மனம் அந்த நேரத்தில் நிற்கும். இதை எல்லாருமே செய்யலாம். அதனால தான் ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுவதும், நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்தால் நம்ம ஒரு பெருமூச்சு விடுவோம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்குன்று. அந்த மாதிரி மூச்சு இழுத்து விடும்போது மனம் கட்டுப்படுகிறது. அது ஒரு நிலை. ஒரு நிலை, வாசனைகளை நீங்கள் பயன்படுத்தும் போதும் மனம் உடனடியாக கட்டுப்படும். மூன்றாவதாக, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை, அதாவது ஒரு கவலை என்ற மனம் நம்மளை ஆட்டி படைக்கும் போது நீங்க உங்களுக்கு வேண்டிய எண்ணங்களை, உங்களுக்கு நல்ல விஷயத்தை தொடர்ச்சியாக நினைக்க பழகினால் இந்த நல்ல விஷயங்கள் போய் தேவையில்லாத கவலை என்னப்படுது? அதை தனிமைப்படுத்தி விடுறது, அமுத்தி விடுது. இதுக்கு பேர் ஓவர்லேப்பிங் மெத்தட் என்று சொல்வோம். அப்படியும் செய்யலாம். இப்போ உதாரணமாக, எனக்கு அந்த இறப்புடைய பயம் வரும்போதெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க எல்லாரும், சார் எனக்கு அடிக்கடி இறப்பு பயம் வருது, நான் என்ன செய்யலாம்? நான் எப்படித்தான் பயிற்சி செய்தாலும் அந்த பயம் வருது. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சில மனங்களை நீங்க மாற்றவே வேண்டாம், அது வரட்டும். இறப்பு பயம் வரும்போதெல்லாம் நீங்க ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. என்ன வார்த்தை கேட்டாங்க? நான் நீடூழி வாழ்வேன். அவ்வளவுதான். இறப்பு பயம் வரும்போதெல்லாம் நான் நீடூழி வாழ்வேன், இறப்பு பயம் வரும்போதெல்லாம் நீடூழி வாழ்வேன் என்று மனதில் சொல்லும் போது நீங்க உருவாக்குன அந்த புதிய எண்ணங்கள் என்ன பண்ணுது? அந்த தேவையில்லாத மரண பயம் என்ற எண்ணத்தை என்ன பண்ணுது? அடிமைப்படுத்தி இன்ஆக்டிவ், செயலிழக்க செய்துவிடும். அதனால சில மனங்களை நீங்கள் மாற்றலாம், சில மனதை கட்டுப்படுத்தலாம், சில மனதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அது பாட்டுக்கு இருக்கட்டும். அந்த நேரத்துல வேற ஒன்றை நினைத்து உங்களுடைய மனதை திசை திருப்பலாம். எப்படியோ நீங்கள் சமாளிக்கலாம். இந்த மனோசக்தின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க, அதனுடைய வீரியம் எத்தகையது? மனோசக்தி என்பது இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. ஆனா இதை சித்தர்கள்லாம் பெரும்பாலும் சொல்லி இருக்கின்றார்கள். நான் ஒரு சின்ன உதாரணம் தருகிறேன். நம்ம ஒரு டிவைஸ், ஒரு பொருள் மூலமாக ஒருத்தர் சந்திரன்ல இருக்கிறார். இங்க நம்ம இருக்கிறோம். இங்கிருந்து நம்முடைய கம்ப்யூட்டர் மூலமாக, பிசி மூலமாக ஒரு வார்த்தையை நம்ம அனுப்புகிறோம் என்றால், ஹலோ அப்படின்னு அனுப்புனா அது 4-8 செகண்டுக்குள்ளதான் அது ஹலோங்கிற வார்த்தை அங்க போய் கேட்கும். இப்ப ஹலோன்னு சொல்லிட்டு அதை நீங்க அனுப்பின உடனேயே ஒரு 4 செகண்ட்ல அதை ஹலோன்னு கேட்கும். ஆனா மனிதனுடைய எண்ணம் அப்படி அல்ல. நீங்க உட்காந்து நினைத்த அடுத்த செகண்ட் அந்த ஆளுக்கு போய் சேர்ந்துவிடும். எண்ணங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல். மன வேகம் காற்றின் வேகத்தை விட வேகமானது அப்படின்னு. ஏண்டா, மனம் என்பது வெளிச்சம் சார்ந்தது, ஜோதி, வெளிச்சம் சார். மனம் பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சரிகிறேன். நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுதான் மனம். இந்த மனம் என்ன செய்கிறது? ஒரு மீண்டும் மீண்டும் நினைக்க நினைக்க அது ஞாபகமாக மாறுகிறது. அந்த ஞாபக சக்தி காந்த அலைகளாக மாறுகிறது. இந்த காந்த அலைகள் என்ன செய்து இந்த உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கின்றன. அதனாலதான் நான் நினைச்சேங்க அன்னைக்கு, அப்புறம் நான் மறந்துட்டேங்க, பிறகு என்ன அறியாமலேயே நான் அதை போய் வாங்கினேன் அப்படிம்பீங்க. அல்லது நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்னால வாங்க முடியல, நான் சரியா பாக்குறேன், எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினைச்சதை ஒருத்தர் வாங்கிட்டு வர்றாரு என்று. அப்ப இதுதான் எண்ணத்தின் வேகங்கள். அதை அளவிடவே முடியாது. நீங்க எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அது பரவிக்கொண்டே இருக்கும். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் தருகிறேன். நீங்க எண்ணத்தை மீண்டும் மீண்டும் நினைத்தால் அது ஞாபகம். அதாவது தாட்ஸ் ஆர் நத்திங் பட் எனர்ஜி.
எனர்ஜி என்ன செய்யுது? நினைக்க நினைக்க ஞாபகம் மெமரியாக மாறுகிறது. அந்த ஞாபக சக்தியை மீண்டும் நினைக்க 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 அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக விஸ்வரூபம் எடுக்குது. பிறகு அதை மீண்டும் நீங்க நினைக்க 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 அந்த விஸ்வரூபம் எடுத்த அந்த சக்தி என்ன பண்ணுது? உடம்பிலிருந்து அலைகளாக இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்றன. ஆக எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம ரிப்பீட்டேஷன், எதை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்களோ அது ஞாபகமாக மாறுகிறது. ஞாபகம் சக்தியாக உருவெடுக்கிறது. சக்தி அலைகளாக மாறுகின்றன. அலைகள் காந்த சக்தியாக மாறுகிறது. இந்த காந்த சக்தி அலைகளாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது. பிறகு உங்களுக்கு ஏற்ப நீங்க உங்களுடைய வேலைகளை செயல்களை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது யாரோ ஒருத்தர் மூலமாக, ஏதோ ஒரு பொருள் மூலமாக நமக்கு வழிகாட்ட தொடங்கிவிடும். அதனால்தான் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடு வாங்க நினைச்சேங்க, அப்புறம் நான் மறந்துட்டேங்க, பிறகு நான் வீடு வாங்க போகும்போது அதே மாதிரி இருந்தது என்றெல்லாம் சொல்லுவது இந்த அடிப்படையில தான். அதனால நீங்க எண்ணங்களை நீங்கள் சரிப்படுத்துங்கள். சரிப்படுத்துகள்னா என்ன? எவ்வளவுதான் நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் கெட்டதும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். நீங்க நல்லதை வளர்த்து கொண்டு கெட்டதை குறைக்க பாருங்க. இப்ப சில பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் சார் ஒரு ஆளை நான் மறக்க நினைக்கிறேன், ஆனா எனக்கு நினைவுல வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்க மறக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? அந்த எண்ணம் வரும்போது வேற ஒரு எண்ணத்தை நினைத்து இதை நீங்க என்ன செய்யணும்? டைவர்ட் பண்ணணும் அல்லது சிறுமைப்படுத்த வேண்டும். இன்ஆக்டிவ், செயல் இழக்க வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு பிடிக்கலைன்னு அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதை நீங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க மறந்து விட வேண்டாம். அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கலைன்னா முடிந்தவரை மறக்க பாருங்க. பிடிக்கல நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதை வளர்த்து அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். நீங்க சித்தர்களை மேற்கோள் காட்டினதுனால ஒரு கேள்விங்க. சுத்த மனம், அசுத்த மனம், சுத்த அசுத்த மனம் என்றெல்லாம் அவங்க சொல்றாங்க. மனதிற்கு அப்படி ஒரு கேரக்டர் உண்டுங்களா? கண்டிப்பாக. அதாவது எது எல்லாம் உங்களையும் இந்த உலகத்தையும் வாழ வைக்குமோ அதெல்லாம் சுத்தமான எண்ணங்கள் தான். எது எல்லாம் உங்களை காயப்படுத்துகிறதோ, இந்த பிரபஞ்சத்தை காயப்படுத்துகிறதோ அதெல்லாம் அசிங்கமானது தான். அது ஒரு சாதாரண விளக்கம். ஆனா சித்தர்கள் சொல்வது ரொம்ப ஆழமான கருத்துக்கள்ல போகணும். ஏன்னா இப்ப உதாரணமாக நீங்க வள்ளுவரை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் சொன்ன சில கருத்துக்களை நம்ம மேலோட்டமாகத்தான் நம்ம பார்க்கின்றோம். நீங்க 3 அல்லது 4 பொருள்கள் ஒவ்வொரு குறளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒன்று உடல் சார்ந்த ஒரு பொருள், அடுத்து மனம் சார்ந்த ஒரு குறள், 3வது அந்த குறள்ல ஆத்மா சார்ந்த ஒரு பொருள் இருக்க வேண்டும், 4வது இந்த பிரபஞ்சம் சார்ந்த ஒரு பொருள் இருக்க வேண்டும். இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் தருகிறேன். திருவள்ளுவர் திருக்குறள்ல யானையை பற்றி 8 இடங்கள்ல சொல்கிறார். யானை கம்பீரமானது, யானை பலம் வாய்ந்தது, யானை தலைமைத்துவம் பெற்றது, யானை சக்தி வாய்ந்தது என்றெல்லாம் அவர் வர்ணிக்கிறார். அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றார், ஒரு குறள்ல, அவ்வளவு சக்தி வாய்ந்த யானை நடந்து வரும்போது சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடும் என்று. அது டங்கு நடந்து வரும்போது நரிகள் எல்லாம் ஓடும், மற்ற மிருகங்கள்லாம் ஓடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாறி என்னைக்காவது ஒரு நாள் அந்த யானை சேத்துல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் போற நிலை ஏற்பட்டால் எந்த நரி அதை பயந்து கொண்டு ஓடியதோ அந்த நரி வந்து அந்த யானையை கொன்றுவிடும். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சாதாரண உலக அர்த்தம் என்ன? நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. நீங்க என்னைக்கு நல்லா இல்லையோ தேவையில்லாதவர்களா உங்களை பழிவாங்க போறாங்க. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? கொரோனாவையே நம்ம கொண்டுட்டு வரலாம். அதாவது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்ற யானை பலமாக இருக்கிற வரை உங்களுக்கு கொரோனா என்ற நரி உங்களை ஒண்ணுமே செய்யாது. எப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ற யானை பலம் குறைந்து போகும்போது உள்ளே இருக்கிற அல்ல உள்ளே போய் கொண்டிருக்கின்ற கொரோனா என்ற நரி உங்களை கொன்றுவிடும். இது உடம்பு சார்ந்த அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? மனம் சார்ந்த அர்த்தம் என்ன? உங்க மனசுல நம்பிக்கையும் தைரியம் இருக்கிற வரை உங்களுக்கு குழப்பம், துன்பம், அவமானங்கள், பிரச்சனை என்ற நரி என்ற மனம் உங்களை ஒண்ணுமே செய்யாது. எப்ப நீங்க மனதுல அமைதி இல்லாமல் இருக்கிறீர்களோ உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், துன்பங்கள், கோபங்கள் என்ற நரிகளே நம்மளை கொன்றுவிடும். அதனாலதான் சொல்லுவாங்க, அதாவது புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளி அடிச்சிடும். மனிதனுக்கு பிரச்சனையே பயம்தான். இந்த கொரோனா வருதோ இல்லையோ அது ஒரு பக்கம், நம்ம உடம்பையும் கவனிக்கணும். ஆனா வந்துடும் பயப்படுறோமே, அது ஒரு மனநோய். அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆக இப்ப என்ன சொன்னா, அந்த ஒரு குறளுக்கு உலகம் சார்ந்தது, நல்லா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அடுத்து உடல் சார்ந்தது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரை நம்மளை கிருமிகள் ஒன்றும் செய்யாது. 3வது மனம் சார்ந்தது, மனம் தைரியமா இருக்கிற வரை குழப்பங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. குழப்பம் என்ற நரியால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆன்மா நிலையில இது என்ன? 4 அர்த்தம் வேணுமே.
உங்க இறைசக்தி உங்களுக்கு கூட இருக்கும்போது உள்ளே பேய் என்ற நரியால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எப்ப இந்த இறை சக்தி அல்லது ஆத்ம சக்தி குறையும் போது உங்களுக்கு எல்லா தீய சக்திகளும் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை கெடுத்து விடும், ஏன் கொன்று விடும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயும் அர்த்தம் இருக்கலாம். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், சித்தர்களுடைய கூற்றை ஒரு சின்ன இடத்துல அடக்கிட முடியாது. என்னால் அவர்கள் நின்றது மேலே, நம்ம கீழே நின்று பார்த்து கொண்டிருக்கோம். அவர்கள் இங்க இருக்கிறாங்க, நம்ம இங்க இருக்கிறோம். நமக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அதுக்கு தக்கப்படுதான் பேசி கொண்டிருக்கோம். அதனாலதான் என்னைக்குமே சொல்லுவோம், அறிவு என்பது அந்த நேரத்துக்கு மட்டும்தான். இந்த அறிவு நாளை மாறக்கூடும், வேற ஒரு அறிவை காட்டக்கூடும். ஏன் உண்மை என்று நீங்க இப்ப நம்புனதை நாளைக்கு அது பொய்யாக மாறலாம், அல்லது இன்றைக்கு நீங்க உண்மை என்று சொல்றது நாளை வேற ஒரு உண்மையை காட்டிவிட்டும் செல்லலாம், எப்படியோ. அதனாலதான் நீங்க மாற 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 உங்க சிந்தனைகள் மாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அதனால சில பேர் கேட்பாங்க, சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசுனீங்க, இப்ப வேற மாதிரி பேசுறீங்க அப்படிங்கும்போது, 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அது சரியா இருந்தது, 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு இது சரியாக இருக்கிறது. இதான் நடைமுறை உண்மைகள். ஆக சித்தர்கள் சொன்ன மனம் என்பதுல நிறைய அர்த்தம் இருக்கு. சாதாரண நடைமுறைக்கு ஏற்ப என்ன சொல்றேன்டா, நல்ல எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் நன்றாக இருக்கும்போது மனம் சுத்தமாக இருக்கும். மனம் சுத்தமாக இருக்கும்போது உங்களுடைய எல்லா செயல்களுமே சரியாக இருக்கும். எப்போது மனம் அசிங்கமாக இருக்கிறதோ உங்களுக்கு எல்லாமே அசிங்கமாகத்தான் தெரியும். காலையில நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா போங்க, எல்லாம் சரியாக இருக்கும். காலையில ஒரு அவமானப்பட்டு டென்ஷனா போங்க, யாரை பார்த்தாலும் டென்ஷனா இருக்கும், பிடிக்காது, எதுவுமே சரியா வராம இருக்கும். அதனாலதான் சொன்னாங்க, பட்ட இடத்திலேயே படும் கெட்ட குடி கெடும் என்று சொன்னார்கள். ஒரு இடத்துல காலில் ஒரு புண்ணு ஏற்பட்ட பிறகு அந்த இடத்துல அடிபடும். ஏன்னா நம்முடைய சிந்தனை அதுல இருக்கும், நம்ம மூளை அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். கெட்ட குடி கெடும். ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வந்த பிறகு ஏன் அந்த குடும்பம் மீண்டும் மீண்டும் பிரச்சனைக்கே இருக்குது என்றால், அந்த பிரச்சனையவே பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பணக்காரர்களை நீங்க பாத்தீங்களா, அவர்கள் பணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏழைகள் ஏழ்மையை பத்தியே பேசிக்கொண்டிருப்பார்கள். இந்த எண்ணங்கள் தான் நம்மளையும் ஆளுகின்றன, எண்ணங்கள் தான் இந்த உலகை ஆளுகின்றன. அப்படிங்கும்போது ஒரு கேள்வி வரும், சார் நல்லதுதான் நினைக்கிறேன், எனக்கு ஏன் நல்லது நடக்கல அப்படின்னு. என்னங்க, அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நினைச்ச தவறான எண்ணங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கலாம், அது காலப்போக்கில் மாறக்கூடும். உங்க வேலையை மட்டும் செய்யுங்க, எது உங்களுக்கு நடக்கணுமோ சரியான நேரத்தில் சரியாக நடத்தப்படும். இது சத்தியம். மனதிற்கும் அறிவாற்றலுக்கு சம்பந்தம் உண்டா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனை? அந்த அறிவாற்றல்ங்கிறது மனம் சார்ந்ததா, அறிவுங்கிறது மனம் சார்ந்ததா? அதாவது சார், மனம் என்றாலே என்ன? முதல் சிந்தனைகள், எண்ணங்கள். நம்ம எதை சிந்திக்கிறோமோ, எதை நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ, எதை சரின்னு இருக்கிறோமோ, எதை தப்புன்னு இருக்கிறோமோ, யாரை நல்லவருங்கிறோமோ, யாரை கெட்டவருங்க, இதெல்லாம் எண்ணங்கள். இது சேர்ந்து மனம் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆக இந்த எண்ணங்கள் எங்கிருந்து உண்டாகுச்சு? அறிவுல தான் உருவாகுச்சு. படிச்சது, போனது, கேட்டது, எது எல்லாம் உங்களுக்கு வந்ததோ அத்தனையும் அறிவு தான். அது நல்லதோ கெட்டதோ, அறிவு தான் எண்ணங்களாக போகிறது. அந்த எண்ணங்கள் தான் மனமாக மாறுகிறது, வேற ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்பார்கள், சார் நான் மற்றவங்களை தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது மற்றவங்களுக்குரிய எண்ணம் தானே, அதையே என்ன பாதிக்குது அப்படின்பார்கள். நீங்க நினைத்தது மற்றவரே, ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு சொந்தமானது. அது உங்களைத்தான் மாற்றும். முதல்ல நீங்க ஒருத்தரை வாழ்த்தி கொண்டே இருந்தால் அது வாழ்த்துறது அவருக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனா வாழ்த்தப்பட்ட மனம் இருக்குல்ல, அது உங்களுடையது. அது ரொம்ப அதே மாதிரி நீங்க ஒருத்தரை திட்டிக்கிட்டே இருங்க, அந்த எண்ணம் அவருக்குரியதாக இருந்தாலும் எண்ணம் எங்கே உருவாகியது? உங்களைத்தான் முதல்ல டென்ஷன் ஆகும். அதனாலதான் இதை திட்டுறத இதையெல்லாம் முதல்ல குறைத்து கொள்ளணும். மனிதனுக்கு 3 விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே போதும். தூக்கிலாம் எரிய வேணாம், குறைச்சிக்கிறங்க. ஒன்றாவது என்னண்டா, எல்லாருமே என்கிட்ட கேட்கிற கேள்வி பெரும்பாலும், ஏன் சார் என்னால இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவே முடியல, எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப கஷ்டமாவே இருக்கிறேன் என்னெல்லாம் கேட்பாங்க. முதல்ல உங்களை எல்லாரும் நல்லவராக பார்க்கணும், உங்களை எல்லாரும் மதிக்கணும், உங்களை எல்லாரும் வாழ்த்தணும், நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல குறைச்சிக்கணும். நீங்க தான், உங்க மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இது ஒன்று. 2வது, உங்களுக்கு எந்த இடத்துல மனம் அதிகமாக காயப்படுகிறது என்றால், நீங்கள் அடுத்தவரை அதிகமாக ஆய்வு பண்ணக்கூடாது. சில விஷயத்தை ஆய்வு பண்ணலாம், அவர் மாதிரி நான் வரணும், இவர் மாதிரி நான் ஒரு கார் வாங்க வேண்டும், இவர் மாதிரி நான் ஒரு வீடு வாங்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறது ஒன்று தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஆய்வு பண்ணி கொண்டே இருந்தா அதோடைய விளைவு என்ன? ஆய்வு மட்டும் பண்ணலாம், ஆராய்ச்சி மட்டும் பண்ணா அதோடைய விளைவு என்ன? ஒன்று பொறாமை வரும், 2வது என்ன வரும்? நமக்கு மனநோய் வந்துடும். அவருக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ஏன் கிடைக்கல? இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.
மூன்றாவது விஷயங்கள் என்னன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி இந்த உலகம் மாறணும், நினைக்கிறது மாதிரி எல்லாமே நடந்துடணும் அப்படின்னு எந்த சட்டமுமே கிடையாது. நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்கலாம், நீங்க நினைக்கிறது நடக்காம வேற ஏதாவது ஒண்ணும் நடக்கலாம். எப்படியோ ஏதோ ஒண்ணு நடக்கும், அதில் நீங்கள் வாழ முடியும். நம்புங்கள், நீங்க நினைச்சது நடந்தாலும் வாழ முடியும், நீங்க நினைக்காதது நடந்தாலும் சமாளிக்க முடியும். இதுதான் எண்ணங்கள், இதுதான் நம்பிக்கை, இதுக்கு பேர் தான் மனசு. ஒரு ஆன்மீக தொடர்புடைய கேள்விங்க. மனம், உயிர், ஆன்மா, இதுக்குள்ள தொடர்பு, ஒற்றுமை, வேற்றுமை என்னங்க? அதாவது இது ரொம்ப ஆழமான கேள்வி, நுட்பமான கேள்வி. நுட்பமான கேள்வி, பிராக்டிக்கலான கேள்வி. நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது நம்ம உருவாக்குனது, சரியா? ஆன்மா என்பது இறைவன் நமக்கு தந்தது. அந்த ஆன்மாவை கொண்டதை நான் பெரும்பாலும் சொல்லுவேன், இறந்து போன பிறகு ஆன்மா எங்க போகுது அப்படித்தான் யோசிக்கிறோமே தவிர, இருக்கும்போது இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த மனசுங்கிற பேர்ல இந்த ஆன்மா உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த உயிர் எங்கிருந்து வந்தது என்று வரும்போது சித்தர்கள் பல மாதிரி சொல்றாங்க. பாருங்க, மனசு நான் உருவாக்கியது, ஆன்மா இந்த உலகத்துல எனக்கு நான் வந்தது ஆன்மாவாக இருக்கிறேன், அதுக்கு அழிவே இல்லை. நான் இறந்து போன பிறகு இந்த ஆன்மாவை போகிறேன். உயிர் என்பது இறைவனாக இருக்கிறது. இந்த உயிர் இருக்கும் வரை இந்த ஆன்மா இந்த உடம்புல இருக்கும். எப்ப இந்த உயிருங்கிற இறை தன்னை எடுத்துக்கொள்ளும் போது இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா வெளியாக வேண்டும். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் தருகிறேன். காரு, டிரைவரு, பெட்ரோல். கார் என்பது உடம்பு, டிரைவர் என்பது ஆத்மா, பெட்ரோல் என்பது உயிர். எப்ப பெட்ரோல் முடியுதோ, அது எந்த இடத்துல முடியுதோ, நடு ரோடோ வீடோ முடியும் போது அந்த காரை போட்டு டிரைவர் வெளியாகி ஆக வேண்டும். ஆக கார் என்பது உடம்பாக இருந்தால், நல்லா கவனிங்க, டிரைவர் என்பது ஆன்மாவாகும். அடுத்து அந்த பெட்ரோல் என்பது உயிர், இறைவனாக இருக்கும். எப்படி எடுத்துக்கலாம்? இந்த இறை இருக்கிற வரை இந்த ஆன்மா இந்த உடம்புல இயங்கும். எப்ப இந்த இறை நம்மளை விட்டு போகுதோ இந்த ஆன்மா நம்மளை விட்டு போகும். இப்படியும் கருத்து எடுத்துக்கலாம். இதுல நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதுல எல்லாம் நிறைய ஆய்வுகள் பண்றது ஒண்ணு தப்பு கிடையாது. இப்ப கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நீங்க வாழுங்க, இந்த கடமையை செய்யுங்க. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் போன பிறவில என்ன பண்ணேன் கேட்டேன். என்ன எதா இருந்தா நமக்கு என்ன சார், அடுத்த பிறவி நான் என்ன வேணாலும் ஆயிட்டு போறோம். கொடுக்கப்பட்ட இந்த பிறவியில வாழ்வு, இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஜம், இதுதான் பரிசு. இந்த பிறவியில நீங்க நன்றாக இருந்தால், போன பிறவின்னு ஒண்ணு இருந்தாலும் அதுல செஞ்ச தவறையும் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிறவியில அடுத்த பிறவி நன்றா வருவதற்கும் இந்த பிறவியை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனாலதான் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்றெல்லாம் சொல்வது உண்டு. மன ஈர்ப்புன்னு சொல்றோம் இல்லைங்க, மன ஈர்ப்புக்கும் ஆசைக்கும் உள்ள தொடர்பு அல்லது ஒற்றுமை என்னங்க? அது மன ஈர்ப்பு தான் ஆசையா வெளிப்படுதா? கண்டிப்பாக. அதாவது the law of attraction என்று சொல்லுவோம். நாம் எதை நினைக்கின்றோமோ அது ஆசையாக மாறுகிறது. இன்னொரு நீங்க புரிந்து கொள்ளுங்கள் எல்லாருமே, நீங்க விரும்பி நினைப்பது மட்டும்தான் நீங்க ஆசையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, நீங்க எதை வெறுத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவும் உங்களை அறியாமல் ஆசையாக மாறிவிடும். ரொம்ப பேர் கேட்பாங்க, எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு இதெல்லாம் என்ன வேணான்னு சொல்றேன், அது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வேணான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்க அது ஆசையாக மாறிடும். எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் விரும்புவது ஆசை. ஆனால் ஆன்மீகம் அதல்ல. நீ எதை வெறுத்து கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன் ஆசைதான், அதுவும் நடக்கும். ஆக இந்த எதை நீங்கள் உள்ளே நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நல்லதோ கெட்டதோ, எதை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறதோ அது என்ன செய்யுது, அலைகளாக இந்த இடம் முழுவதும், உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. அது என்ன செய்யுது, அது சம்பந்தமான அதே மாதிரி எண்ணங்கள் கொண்டவங்களோட தொடர்பு கொள்கிறது. இதைத்தான் நம்ம ஈர்ப்பு விதி என்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்திலேயே நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் நீங்க பழக முடியும், பேச முடியும். ஏன்? ஒருமித்த அலைகள், ஒரே மாதிரி சிந்தனை கொண்டவங்க. சில பேர் சொந்த பிள்ளையாக இருக்கும், நம்ம பெத்த பிள்ளையாக கூட இருக்கலாம், நம்ம வீட்டில் கூட இருப்பாங்க, ஆனா அவங்களோட கடைசி வரைக்கும் சேரவே முடியாது. அவர்கள் கெட்டவர்கள் அல்ல, டிஃப்ரெண்ட் வேவ் லெங்த், வேற அலைகள் கொண்டவர்கள். அதனாலதான் சொல்றேன், யாரோட நீங்க நெருக்கமா இருக்கிறீங்களோ அவங்க உங்களே மாதிரி எண்ணங்கள் கொண்டவர்கள். அது ஈர்ப்பு விதி. யாரோடு நீங்க சேரவே முடியலையோ எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்கள் அவர்கள் தான். அதனாலதான் சில பேரை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும், யார்கிட்டே தெரியாது, முத பார்ப்பீங்க, பிடிக்கும்.
அதே நேரத்துல சில பேர் முதல் தடவையாக நீங்க பார்ப்பீங்க, பார்த்த உடனே என்னமோ 20 ஆண்டுகள் பெரிய எதிர்ப்பு இருந்தது மாதிரியும், துரோகம் பண்ணி பெரிய பகை போராட்டம் நடத்தி இருக்கிற மாதிரி தோணும். பகை இருக்கிற மாதிரி இருக்கும். என்கிட்ட கூட ஒரு அம்மா சொல்லுச்சு, அந்த ஆளை நான் பார்க்கும் போதெல்லாம் அரையணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்ட்டு கேட்ட, தெரியல அப்படின்ட்டாங்க. தெரியலை என்றாலே இந்த அலைகள் என்ற ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னும் சொல்கிறேன், ஒருமித்த அலைகள் கொண்டவர்களோடு தான் நீங்கள் சேர முடியும். இது உண்மைகள். சரி சார், இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், கணவன் மனைவி முன்னெல்லாம் நல்லா இருந்தோம், இப்போ இதுங்கெல்லாம் நல்லா எதுவுமே ஒத்து போக முடியலை. என்னன்னா அலைகள் மாறிவிட்டது. ஏன் அலைகள் மாறியது? எண்ணங்கள் மாறியது, நம்பிக்கைகள் மாறியது, எதிர்பார்ப்புகள் மாறிவிட்டன. சார், இதை எப்படி சரி செய்யறது? இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தெரியும். ரொம்ப சிம்பிளான உதாரணம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயங்க இது. இதை பற்றி நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஏன்னா விவாகரத்து வரைக்கும் போயிருது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்ப கணவன் மனைவி என்பது ரெண்டுமே வேற வேற எண்ணம் கொண்ட மனிதர்கள். வேற எண்ணங்கள், நம்பிக்கைகள், வளர்க்கப்பட்ட சூழல், எதிர்பார்ப்புகள் எல்லாமே வேற. இவர்கள் எப்படி சேர்வது அப்படின்னு நீங்க பாத்தீங்க, ஏதாவது ஒரு எண்ணத்தை, ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி செய்ய பாருங்க. அதான் கவுன்சிலிங். அது பிரார்த்தனையாக, ஒரே பிரார்த்தனையை 2 பேரும் செய்தா நீங்க பிரிய மாட்டீங்க. இது ஒரு சின்ன விளக்கம். உங்களுக்கு பிடித்தமான ஒரே விஷயத்தை 2 பேருமே செய்ய தொடங்கும். 1000 முரண்பாடுகளுக்கு இடையிலையும் ஒருமித்த கருத்துக்களை வளர்த்து கொண்டால் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நீங்கள் பிரியவே மாட்டீர்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நீங்க சொன்ன இந்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். நான் ஒரு 30 ஆண்டுகள் இந்த துறை நான் படிச்சுட்டு வந்ததுல இருந்து கவுன்சிலிங், மேடையில் பேச்சு அதெல்லாம் இருக்கட்டும், நிறைய கல்லூரிகள், அடுத்தபடி கவுன்சிலிங் 1 by 1 கவுன்சிலிங் நிறைய பண்ணியிருக்கின்றோம். என்னுடைய அனுபவத்திலே நான் நினைக்கிறேன் 3 லட்சம் 4 லட்சம் பேர்களுக்கு நேரடியாகவே 1 by 1 கவுன்சிலிங் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். கவுன்சிலிங்கே பண்ணியிருக்கீங்க? கவுன்சிலிங்க நேரடியாக. மேடையில் பேசுறது எத்தனையோ லட்சம் தாண்டியது, மில்லியன் கோடி போயிருக்கலாம். 1 by 1ங்கிறது 3 லட்சம் பேரை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நான், ஏன்னா இந்த 30 ஆண்டுகளில். அதில் இந்த கல்யாணம், திருமணம் எல்லாரும் இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பீர்கள். தயவு செய்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், மனம் திறந்து சொல்கிறேன், கூச்சம் இல்லாமல் சொல்கிறேன். யாரோ ஒருத்தரை இது மூலம் காப்பாற்ற முடியும் என்ற எண்ணத்தோடு சொல்கின்றேன். இறைவனுக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், அவன் படைத்த படைப்புக்கு செய்யுங்க. அதான் நீங்க இறைவனுக்கு செய்வதற்கு சமமாகும். நல்ல வார்த்தைகளால், நல்ல சிந்தனைகளால், நல்ல செயல்களால் முடிந்தவரை தன்னையும் இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியும். அதுதான் பெரிய அதாவது பெரிய இறை வணக்கமாகும். அந்த அடிப்படையில் இப்ப நிறைய பேர், குறிப்பாக நம்ம இனத்தை எடுத்துக்கொள்வோமே, அதிகமாக விவாகரத்து நடக்கின்றன. குறிப்பாக படித்தவர்கள், அதிகமாக விவாகரத்து பண்ணுகிறார்கள். குறிப்பாக இந்தியர்கள், தமிழர்கள் மத்தியில் அப்படின்னு ஒரு பரவலாகவே இருக்கிறது. இது நிஜமும் கூட. நான் பார்த்த உண்மைகள். சாதாரண பாமர மக்கள் விவாகரத்து பண்ணுவதை விட அதிகம் படித்தவர்கள் விவாகரத்து பண்றாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் ஒரு ஆண் எடுத்துக்கோ, அந்த ஆண் ஒரு பையன் சுத்திக்கிட்டே தெரிஞ்சான் சார், யார் பேச்சும் கேட்கல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் திருந்திருவான்னு நினைச்சேன், ஆனா கல்யாணம் பண்ண பிறகு அவன் இன்னும் மோசமா போயிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, திருமணம் என்பது சிகிச்சை அல்ல. சிகிச்சைக்கு அனுப்பக்கூடியவர்களை நீங்க திருமணம் பண்ணி வச்சு துரோகம் பண்ணுகிறீர்கள். யார்கிட்டையுமே பேச மாட்டான் சார், அல்லது அந்த பொண்ணு பேசாது, கல்யாணம் பண்ணி வச்சா பேசிடுவாங்கன்னு 4 பேர் சொன்னாங்க. நீ கல்யாணம் பண்ணி வச்சவரு அவன் யார்ட்டையுமே பேசாம போயிட்டான். நீங்க எங்க படித்தீர்கள்? பேசாதவன் திருமணத்துக்கு பிறகு பேசுவான். ஊர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சவன் திருமணத்துக்கு பிறகு முழுமையாக மாறுவான். யாரோ ஒருத்தர் மாதிரி இருக்கலாம், அது 1000ல் 1 இருக்கலாம். அதை நீங்க கணக்குல கொண்டுட்டு வரக்கூடாது. இன்னும் ஒரு மிகப்பெரிய துரோகம் நடக்கும். என்னண்டா, சார் அவன் குடிச்சுக்கிட்டு இருந்தான் சார், பெரிய குடிகாரன், திருமணம் பண்ணி வச்ச உடனே அவன் திருந்திருவான்னு நினைச்சேன், ஆனா திருமணத்துக்கு பிறகு பெருங்குடிகாரன் ஆயிட்டான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நல்லா இருக்கிறவனே திருமணத்துக்கு பிறகுதான் குடிக்கவே ஆரம்பிக்கிறான். குடிகாரன் எப்படி திருமணத்துக்கு பிறகு திருந்துவான் கேட்டா அவர் சொன்னார், இவர் சொன்னார். அதாவது இங்க நீங்க வருத்தப்படாமல், வேதனைப்படாமல் நீங்கள் கேட்க வேண்டும். திருமணம் என்பது சிகிச்சை அல்ல. நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது என்னுடைய துறை, நான் சார்ந்த துறை. நான் இந்த கவுன்சிலிங்ல வழிகாட்டி இருக்கிறோமோ என்னமோ தெரியல, நான் அழுதது கூட இருக்கும். சரி, இப்படி இப்படி இருக்கிறாங்க, என்னதான் வேணும் இவர்களுக்கு? ஏன் குழந்தைகளை எல்லாம் நினைக்கவே மாட்டாங்களா? வெறும் காசு பணம் மட்டும்தானா?
இவங்களுடைய அடுத்த கட்டம்ங்கிறது ஒண்ணே இவர்களுக்கு தெரியாதா? இன்று இருக்கிறது தான் காலம்புற இதே மாதிரி இருக்குமா என்றெல்லாம் நான் யோசித்தது உண்டு. அதுல ஒன்று, ஒரு பெண் அல்லது ஒரு ஆண், வயதுக்கு வந்த ஒரு ஆணு பெண்ணுக்கு நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறோம். எதை வச்சு திருமணம் பண்ணி வைக்கிறோம்? அவன் ஆண், ஆம்பளை மாதிரி இருக்கான், சரி, ஆண் பெயர், வயசுக்கு வந்துட்டான், திருமணம் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு பெண், எதுங்க திருமணம் பண்ணி வச்சிங்க? அது பெண்ணுங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்க, திருமணத்துக்கு தயாராயிருச்சுங்க, பெண் உருவங்க. இதை தாண்டி ஒண்ணு இருக்குங்க, அதாங்க கவுன்சிலிங். நீங்க பார்த்த ஆணு, ஆண் உருவத்துல பார்த்த ஆணு, ஆண் பெயர் கொண்ட ஆணுல 60% பேர் ஆணே அல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 20% தான் அப்படி இருந்துச்சு பிரச்சனை. இப்ப 60% போகுது. ஹார்மோன்களின் பிரச்சனைகள். நிறைய ஆண்களுக்கு தெரியும் அவன் நிறைவான ஆண் இல்லை என்று. அவர்களுக்கு என்ன தேவை? சிகிச்சை தேவை, திருமணம் அல்ல. அதே மாதிரி பெண்ணு 40% நீங்க பார்க்கிற பெண்ணு, பெண் உருவத்தில் இருக்கிற பெண்ணு, பெண் பெயர் கொண்ட பெண்ணு, பெண்ணே அல்ல. இது யாருக்கு? ஒரு கேள்வி, ஆண் மனம் பெண் மனம்ங்கிறது வேறுபட்டுதான் இருக்குமா இயல்பாவே? சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக. மூளையின் நிலைகள் கூட வேறுபடும். குறிப்பாக ஆணுக்கு எதையுமே நினைவூற்ற பகுதி ஒன்றுதான். பெண்ணுக்கு எதையுமே நினைவூற்ற பகுதி 7 இருக்கிறது. அதனாலதான் பெண்கள் எதையுமே சுலபமாக மறக்கவே மாட்டார்கள். அதுதான் அவருடைய பலம், அதான் அவருடைய பலகீனம். ஆண் ஒரு விஷயத்தை சுலபமா மறந்துடுவான், ஆனா பெண்ணால் மறக்கவே முடியாது. பெண்ணுல 7 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் மறந்தாலும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஞாபகப்படுத்திடும். கேளு, மறக்காத, பேசு, அப்படி இருந்த, அதனாலதான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்த, கல்யாணம் பண்ணி இப்படி பேசின அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பலம், பலகீனம், அது இறைவன் தந்தது. ஆனா ஒண்ணும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆணை விட பெண்ணுக்கு தான் ஆயுள் கூட. ஏன்? ஒரு பெண் இல்லைன்னு அந்த குடும்பமே சிதறிடும், ஆண் இல்லைன்னா வாழ்ந்துடும். மிகப்பெரிய மகான்களே எடுத்துக்கொள்ளுங்களேன். உதாரணத்துக்கு நான் கிருஷ்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இயேசுநாதரை எடுத்துக்கொள்ளுங்கள், நபி ஈசா, முகமது நபி எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் தகப்பன் இல்லாமல் தாயால் வளர்க்கப்பட்டவர்கள். ஆக தாய்ங்கிறது அடிப்படை. அதாவது அதுக்காக தகப்பன் தேவையில்லை என்ற அர்த்தம் இல்லை, அப்படி சொல்ல இல்லை. ஆக தாய், எப்ப சின்ன வயதுல தாயுடைய அன்பு கிடைக்காதவர்கள் தான் பெரும்பாலும் குற்றவாளிகள் ஆவார்கள். மன அழுத்தங்கள் அதிகமாக ஏற்படும். இந்த 7 வயது வரைக்கும் நீங்க அந்த அன்பை நீங்க கொடுத்தே ஆக வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆக மீண்டு வருவோம். ஆக நிறைய விஷயத்துல பெண்ணும் ஆணும் வேறுபடுவார்கள். குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மூளை பார்க்க ஒண்ணா இருக்கும், அப்படிலாம் சொல்றதெல்லாம் சரிதான். நீங்கள் ஆழமாக போனால் நடந்து முடிந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறது ஆணை விட பெண்ணுக்கு 6 மடங்கு கூட இருக்கு. பெண்ணுக்கு ஆணுக்கு ஒண்ணுதான். பெண்ணுக்கு 7 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு. அதனால இதை வச்சு ஏத்துக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்து போல அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொரு கேள்வி சார், இந்த பாரம்பரியமா தாத்தாவோட கேரக்டர் பேரனுக்கெல்லாம் இருக்குல்ல, தாத்தா சிந்திக்கிற மாதிரியே பேரன் எல்லாம் சிந்திக்கிறான்ல, இந்த மன ஒற்றுமை எப்படி ஜெனட்டிக்கலா அது நடக்குதா? கண்டிப்பாக. அதாவது நாம் 2 வகையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று பிறப்பால், ஒன்று வளர்ப்பால். சில பேருக்கு பிறப்பு டாமினேட் பண்ணும், அவங்க சின்ன வயதிலேயே அவங்க தாத்தா குடும்பம் மாதிரியே இருப்பார் என்று. சில பேர்களுக்கு பெரும்பாலுமே பிறப்பை விட வளர்ப்பு தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதாவது நீங்க செய்யற முயற்சிக்கு ஒரு மரியாதை இருக்கு. இறைவனே ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நீங்க தொடர்ச்சியா முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சியானது இறைவனுடைய சிந்தனையை மாற்றி, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு முயற்சி செய்யறாரு, அதை கேட்டதை கொடுத்துருவோம் அல்லது வேற எதையாவது கொடுத்துருவோம் என்று ஏதாவது ஒண்ணு கிடைத்து விடும். ஆக முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. சரி, நான் மீன் உங்க கேள்விக்கு நான் வர்றேன். இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க முதல்ல சொன்னது மாதிரி ஜெனட்டிக்கலி மரபணுக்கள் நிலையில என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஆனா அது மட்டும்தான் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையை பிறப்பை விட அவனுடைய வளர்ப்பு தான் அதிகமாக தீர்மானிக்கிறது. இங்க கர்ம வினை ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகுங்களா? நான் இந்த சப்ஜெக்ட் நான் முடிச்சுட்டு அந்த கர்ம வினைக்கு வருகிறேன். இப்ப குறிப்பாக ஒருத்தர் ஒரு குடும்பத்துல யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா இவர் படிச்சிருப்பாங்க. பாருங்க, ஜெனட்டிக்கலி பாருங்க, அவங்க குடும்பத்தில் படித்தவர்கள் இல்லை, ஆனா இவரால் படிக்க முடிந்தது. இது பிறப்பா வளர்ப்பா? வளர்ப்பு. அதே நேரத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு துறையில ஒருத்தர் இருப்பார்,
அது குடும்பத்துக்கு அதுக்கு தொடர்பே இருக்காது. வேற நாடுகளுக்கு போயிருப்பார், வெளிநாடுகள்ல போய் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வேற மாதிரி இருப்பார். அவர் மாதிரி யாருமே அந்த வேலையவோ அந்த மாதிரி ஒரு குணமோ குடும்பத்துல யாருக்குமே இல்லை. இதே தந்தது எது? வளர்ப்பு. வளர்ப்பு எது? அந்த இடம், சூழல், நாடு அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தந்துவிட்டு இந்த கர்ம வினைக்கு நம்ம போவோம். 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். நல்லா எல்லாருமே நீங்க தயவு செய்து இதை நல்லா பாருங்க. ஏதோ ஒரு நிலையில நமக்கு யாராவது நம்மளை ஆறுதல் படுத்த வேண்டும். நிறைய படிங்க, நிறைய நல்ல செய்தியை கேளுங்க, நீங்களும் நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் கஷ்டங்களும் வந்தே தீரும். அது இல்லாமல் யாருமே வெற்றி பெற முடியாது. அதை சமாளித்தால் தான் நீங்கள் வெற்றி பெறும்போது வாழ முடியும். சரி, மீண்டும் வரும். 2 குழந்தைகள், 2மே ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்த 2 பிள்ளைகள். பிறந்த உடனே ஒரு குழந்தையை அந்த தாய் தகப்பன் வளர்க்கிறார்கள். மற்றொரு குழந்தையை பிறந்த உடனேயே ஒரு ஆங்கிலேயர் அதை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா போய்விட்டார்னு வைத்துக்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு இவங்க ஒரு குழந்தை அவங்க பெற்றவங்கள்ட்ட வளருது, பெற்றவங்களிடம், ஒன்று அங்கே வளர்த்தவரிடம் வளருது. இப்படி இருக்கும்போது இந்த பெற்றவர்களிடம் வளர்கிற குழந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன தாய்மொழி எதுவோ தமிழ்னா தமிழ் பேசும், சோறுங்கோ தீபாவளிங்கோ அப்பா அம்மாங்கோ ரசங்கோ அது எல்லாமே சொல்லும். நம்ம கலாச்சாரத்தில் தெய்வம் கடவுள் இறைவா அப்படிலாம் பேசும். அதே நேரத்தில் அதோடு சேர்ந்து பிறந்து ஆனால் ஆங்கிலேயரால் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற மற்றொரு பிள்ளையை நீங்கள் கவனிங்க. அதுக்கு தாய்மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, நம்ம கலாச்சாரம் தெரியாது, அதுக்கு ஆங்கில மொழி தான் தெரியும், அவங்க கலாச்சாரம் தான் தெரியும். அது கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும், அது ரைஸ்ன்னு சொல்லும், பிஸான்னு சொல்லும், பர்கர்னு சொல்லும், ஏதோ ஒன்று சொல்லும். ஏன்னா வளர்க்கப்பட்டது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னடா, ரெட்டை பிள்ளை தானே, தமிழ் குடும்பத்தில் தானே பிறந்துச்சு. ஜெனட்டிக்கலி பிறப்பு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் என்றால் அந்த குழந்தை அமெரிக்காவில் யாரு வளர்த்தாலும் அதுக்கு தமிழ் தானா வந்திருக்க வேண்டும், அந்த கலாச்சாரங்கள் வெளிப்பட்டிருக்க வேண்டும். இல்லை அப்ப பிறப்பை விட வளர்ப்பு தான் தீர்மானிக்கிறது. குறிப்பாக 3 வயது வரை அந்த குழந்தைகளை யாரு வளர்த்தார்களோ அந்த தாக்கங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும். 7 வயது வரை அவர்கள் எந்த இடத்தில் இருந்தார்களோ அந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். உங்க பிள்ளைகளை வேலைக்காரர்கள் தான் சின்ன வயதிலிருந்து வளர்த்தார்கள் என்றால் உங்க பிள்ளைக்கு அந்த வேலைக்காரர்களின் குணங்கள் பழக்க வழக்கங்கள் அதிகமாக கடைசி வரை வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்க கோவப்படாம கேட்க வேண்டும். சரி, அப்ப நாங்க என்ன பண்ணணும்? நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து உங்க குழந்தையிட நீங்க விளையாட வேண்டும். எதுக்குமே நேரம் இல்லை என்று சொன்னா எந்த வழிகாட்டுதலும் இல்லாமல் போய்விடும். ஆக பிறப்பும் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, ஆனா அதை விட வளர்ப்பு தான் அதிகமாக தீர்மானிக்கிறது. ஏங்க மனது அதிகமா எதிர்மறை எண்ணங்களை தான் வைத்திருக்கிறது சர்வசாதாரணமா எல்லாருக்குமே? அதாவது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, எண்ணங்கள் எதை அதிகமாக வளர்த்து கொண்டீர்களோ அதை உங்களை ஆட்சி செய்யும். அது ஒரு முறை. அடுத்தது, எந்த எண்ணம் உணர்வு பூர்வமாக இருக்கிறதோ, இமோஷனலா எது உங்களுக்குள்ளே உணர்வு பூர்வமாக இருக்கிறதோ, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அதுதான் மிகப்பெரிய சக்தியை உருவாக்கும். அந்த அடிப்படையில சந்தோஷத்தை விட கவலைக்கு உணர்வு கூட, வெற்றியை விட தோல்விக்கு உணர்வு கூட, அதை பாராட்டுதலை விட அடைந்த கேவலத்துக்கு உணர்வுகள் கூட. அதனாலதான் நீங்க நல்லதை விட ஏன் கெட்டதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உணர்வு கூட. ஆக மனம் எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அது ஒண்ணு உருவாகுது. நம்மளை மாத்துகிறதை விட அந்த நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனதில் எதை நீங்கள் உணர்வு பூர்வமாக நினைக்கிறீங்களோ அதுதான் முதன்மையாக ஆட்சி செய்யும். அதுக்கு பிறகு இங்கிலீஷ்ல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எந்த உணர்வாக இருக்கிறீங்களோ அந்த உணர்வோட தான் நம்ம வாழ்வோம். யூ ஆர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அடிப்படையில சார் என்னால ஏன் கவலையை மறக்க முடியல, அதுக்கு உணர்வு கூட. நல்லதை விட நீங்க கவலையை அதிகமாக நினைக்கிறது மட்டுமல்ல, ஆழமாக சக்தியாக நீங்க நினைக்கிறீர்கள். இப்ப உதாரணத்துக்கு இறைவன் பேய் ரெண்டுன்னு வச்சுக்கிறோமே. நம்ம இறைவனை நம்புகிறோம், சரியா? பேயை நம்புவதில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா பயம் என்று வரும்போது நீங்க இறைவனுக்கு அதிகமா பயப்படுவீங்களா, பேய்க்கு பயப்படுவீங்களா? நீங்க பேய்க்கு தான் பயப்படுவீங்க. இந்த இடத்துல ஒரு இறை சக்தி இருக்குது அப்படின்னா அப்படியா அப்படின்னு போயிடுவோம். இப்ப இந்த இடத்துல ஒரு பேய் இருக்குன்னா அவன் பயந்துருவான், ஐயோ அப்படின்ட்டு. இப்ப எது உங்களுக்குள்ளே உணர்வு பூர்வமாக இருக்கிறதோ அது உங்களை ஆட்சி செய்ய போகுது. ஏன் உங்களால துரோகிகளை மன்னிக்க முடியல? நீங்க அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் நீங்க நண்பர்கள் அதிக நினைவுக்கு வரல? நீங்க அதிகமா நினைப்பதில்லை.
நீங்க நண்பர்களை அதிகமாக நினைத்து பாருங்கள், உங்க வாழ்க்கை மாற தொடங்கும். உங்க வாழ்க்கை நடந்த நல்லதை அடிக்கடி அசை போடுங்க. அதாவது நம்மள அறியாம நம்ம வாழ்க்கை நடந்த துன்பங்கள் நமக்கு வரட்டும், அது வரட்டும், அது தானா வருது, ஒரு கவலை வருது. ஆனா நீங்க வேண்டிய நேரத்தில் நல்லதை நினைச்சு நினைச்சு பழக்கலாமே. அதனாலதான் ஆக நான் மீன் என்ன சொல்றேன், ஏன் நமக்கு எண்ணங்கள் அதிகமாக துன்பங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறது என்றால், அதை ஆட்டி படைக்கல, நம்ம அதிகமாக அதுக்கு உணர்வு கொடுத்தோம். எந்த மனசுக்கு உணர்வு அதிகமாக இருக்கிறதோ அந்த மனம் உயிர் பெற்று எழுந்துவிடும். உங்க மூளைக்கு ஒரு பேர் கோ கிரியேட்டர், சக படைப்பாளி. உங்க மனசு எதை நினைக்கிறதோ உணர்வு பூர்வமாக அதை மூளை உண்மை என்று நம்பும். மூளைக்கு நல்லது கெட்டது தெரியாது, உண்மை பொய் தெரியாது. எதை உணர்வு பூர்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் மூளைக்கு உண்மை. நீங்க சும்மா ஒரு கையில கல் இருக்கிற மாதிரி இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு கையில உணர்வு பூர்வமா கணக்குது அந்த கை கிடக்கும். ஒரு எலுமிச்சங்காய் நீங்க குடிக்கிறது போல நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாயு கசக்கும், அது புளிக்கும். இப்ப மூளை என்ன செய்யறது, நம்புகிறது. அதனாலதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே உங்களுக்கு எல்லா துன்பங்களும் துயரங்களும் அவமாக நடந்திருக்கும். நீங்க நல்லதையே வளர்த்துக்கிட்டே வாங்க. கவலை வரும்போதெல்லாம் நல்லதை நினைக்க பழகுங்க. வேற வழியே கிடையாது. வேற எப்படித்தான் மனசை மாத்த போறோம்? மனசு என்பது ஒரு பொருள் அல்ல, எடுத்து கழுவி மாத்துறதுக்கு. மனதுல இருக்கிறது எண்ணங்கள். பிடிக்காத எண்ணங்கள் வரும்போது பிடித்த எண்ணத்தை கொண்டு நீங்க மாற்றுங்கள். எண்ணங்களை எண்ணங்களால் தான் மாற்ற முடியும். இப்போ நான் முதல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் என்னுடைய வேலை வெயிலே போகிறது, நான் வெயிலே போய்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு போகும்போது தான் எனக்கு தலை வலிக்குது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வெயிலை வெறுத்து விட்டீர்கள். சார் நான் என்ன செய்யணும்? வெயிலை விரும்புங்கள். எப்படி விரும்புறது? நான் வெயிலில் நடக்கும் போதெல்லாம் எனக்கு வேர்க்கும் போதெல்லாம் எனக்கு சக்தி வரும், எனக்கு ஒரு நோய் குணமாகி விடும் என்று சொல்லி பாருங்க. நேரம் கிடைக்கலாம் சொல்லி பாருங்க. சொன்னா என்ன நடக்கும் சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் சொன்னார், இப்போ எனக்கு வெயிலில் நடக்க ஆனந்தமாக இருக்கிறது. ஏன்? நீங்கள் சூரியனை நண்பனாக்கி விட்டீர்கள், வேற ஒண்ணுமே இல்லை. நாம் அதிகமாக இந்த உலகத்தை வெறுத்து விட்டோம். அது யாரை உங்களுக்கு பிடிக்காத பாருங்க, அவர் என்ன செஞ்சாலும் தப்பு தான். எப்போ உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சோ அவர் எந்த கெட்டது பண்ணாலும் சரிதான். இதுதான் எண்ணத்தினுடைய நிலைகள். மனதை பற்றி நிறைய சொன்னீங்க. நான் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இயல்பா சிறு சிறு சம்பவங்களோடு நடைமுறையில் நடந்த கதைகளோடு சொன்னீங்க. அடுத்து நம்ம இரண்டாவது தலைப்பு, மிக குறைவான நேரமே இருக்கு. இந்த குறைவான நேரத்தில் நீங்கள் நிறைய சொல்லணும் உணவை பற்றி. எந்த நாட்டினருக்கும் எந்த மக்களுக்கும் ஏற்ற உணவுன்னு நீங்க எதை பரிந்துரை செய்வீர்கள்? அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நமக்கு பாரம்பரிய உணவுன்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த உணவை நீங்கள் எந்த நாட்டுல இருந்தாலும் மண்ணுக்கேற்ற உணவுன்னு சொல்லலாம். மண்ணுக்கேற்ற உணவு, அதாவது நம்முடைய பாரம்பரிய உணவுன்னு ஒண்ணு இருக்கும். அது எந்த நாட்டுல இருந்தாலும் அதையும் கடைபிடிக்க. பிறகு நீங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்க அந்த நாட்டுக்கு சூழலுக்கு ஏற்ற உணவையும் நீங்க கடைபிடிக்கலாம். இப்போ குறிப்பாக சில பழங்கள் அந்த சீசன்ல தான் காய்க்கும், பழுக்கும் பழங்கள். அந்த பழங்கள் ஏன் அந்தந்த காலத்துல அந்த நாட்டுல அது பழுக்குது அல்லது காய்க்குது என்றால், அந்த நேரத்துல அந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு அது மருந்தாக செயல்படுகிறது. இது யாருமே அதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு பனங்கிழங்கு வருதா, நீங்க சாப்பிடுங்க பனங்கிழங்கு அந்த காலத்தை அந்த நேரத்துல. அது என்ன செய்யும்? அது உங்களுக்கு குடலை சுத்தம் செய்து பாதுகாத்து விடும். பிறகு நாவல் பழம் காய்க்கிறதா, அதை சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தபடியா நமக்குன்னு சில இந்த உடம்புக்கு, இந்திய உடம்புக்கு அதிகமாக நம்முடைய இந்திய உடம்பு வாதம் பித்தம் கபத்துல அதிகமாக பித்தம் சார்ந்ததாக இருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்லுது. அதனாலதான் நமக்கு இயல்பாகவே டயபெட்டிக், இருதய நோயெல்லாம் வர வாய்ப்பு இருக்கின்றன. ஆனா குறைத்துக்கொள்ள வராமையும் தடுக்கலாம். சரி, எப்படி வேணாலும் இருக்கிறது நம்ம உடம்பு. நமக்குன்னு என்ன தந்திருக்கின்றார்கள்? மூலிகைகள். இப்போ குறிப்பா இப்போ கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. வந்த பிறகு என்ன பண்றோம்? வேப்பிலையை மேல்றோம், சரியா? இஞ்சி சாறு குடிக்கிறோம், மிளகை போட்டு சாப்பிட்றாங்க. இதையெல்லாம் ஏற்கனவே சொன்னாங்க தானே. அப்ப ஒரு சின்ன உதாரணம் என்ன சொன்னா, நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் நம்முடைய அப்பா அம்மா எதையெல்லாம் கடைபிடித்தார்களோ அதை நீங்கள் முடிந்தவரை கடைபிடித்து பாருங்கள். அது உங்க உடம்புக்கு தோதாக இருக்கும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு போனதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள். இப்ப ஒரு சின்ன உதாரணம் தர்றேன். எதையெல்லாம் நீங்க ரொம்ப கேவலம் நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் ரொம்ப சீப்பா மட்டமா நினைக்கிறீங்களோ, அதுதான் உங்களை கடைசி வரை காப்பாற்றும். மல்லி, மிளகு, இஞ்சி, மஞ்சள், வேப்பிலை, கருவேப்பிலை, நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விட்டோம். ஆனா இன்னைக்கு கொரோனாண்டு வந்த பிறகு எல்லாத்தையும் தேடுகிறோம். மனிதனுக்கு ரெண்டே விஷயம்தான், வருமுன் காப்போம் அல்லது வந்தவுடன் பார்ப்போம்.
வருமுன் காப்போம் என்பது சுலபம், அதே நேரத்துல மலிவு. வந்தவுடன் பாப்போம் என்பது ரொம்ப கடுமையானது, கஷ்டம், ரொம்ப விலை கொடுக்க வேண்டியது வரும். சில நோய்கள் வந்த உடனே நீங்கள் கவனித்தாலும் மருத்துவம் செய்தாலும் குணமாக்க முடியாமல் போகலாம். ஏன்னா சில நோய்கள் வந்த பிறகு என்ன செய்யும்? மனம் ஏற்றுக்கொள்ளாது, பயந்து விடும். அது மனம்தான் வருது. மனம்தான். இங்கே மனத்தின் ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு. புலி அடிக்கிற முன்னாடி கிளி அடிச்சிடும்னு சொல்றோமே. இப்ப கொரோனாக்கு, இப்ப COVID-19 வரும்போது சுத்தமாக இருங்கள், எல்லாம் சரி. அதே நேரத்தில் தைரியமாக இருங்கள். இல்லை என்றால் இல்லாதவர்கள்லாம் வந்துவிடும். அது ஒரு முறை. அப்ப சின்ன சின்ன உணவு பழக்கத்தை நான் சொல்கிறேன். சிம்பிளா பழைய கஞ்சி இருக்குல்ல, நீராகாரம் காலையில சாப்பிடுங்க. இந்த நீராகாரம் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ உங்களுக்கு சளி பிடிக்கும்னா கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக் கொள்ளலாம். இந்த நீராகாரம் என்பதென்ன? அல்கலைன், காரத்தன்மை கொண்டது. இது நோய் எதிர்ப்பு சக்தி தரும். 2வது, நீராகாரம் என்பது நேச்சுரல் பி காம்ப்ளெக்ஸ், அது நரம்புக்கு எல்லாம் பலம். 3வது, நீராகாரம் என்பது ப்ரோபயோட்டிக்ஸ், நல்ல கிருமிகளை குடல்ல உற்பத்தி செய்யக்கூடியது. இது 3 இருந்தாலும் அவனுக்கு கேன்சரே வராது. இதெல்லாம் அந்த காலத்துல சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஆயிடுச்சு? நவீனம் என்ற பேர்ல, நாகரிகம் என்ற பேர்ல எது எனக்கு அடிப்படையில தேவையோ அதை நான் மறந்து விட்டேன். நீங்க சொன்ன மாதிரிதான் பாரம்பரிய உணவை விட்டு விட்டு இப்ப இயற்கை உணவுன்னு ஒரு வகுப்புக்கு போறாங்க, சமைக்காத உணவுன்னு இன்னொரு வகுப்புக்கு போறாங்க, காய்கறி உணவு அப்படின்ட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம மூதாதையர்கள் சொல்லி சென்றதுதான். அவங்க சொன்னதை கேட்காம இப்ப இவர்கள் சொல்லுவதை எல்லாம் நம்ம கேட்டு அது ஏதோ புது பழக்கம் போல நினைத்து கொண்டு நம்ம சாப்பிட முயற்சிக்கிறோம். சாதாரண பிரச்சனைகள் நமக்கு வரும்போதுதான் மனிதன் இந்த வாழ்க்கையை தேட ஆரம்பிக்கிறான். சில பேர் அப்படி தேட ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை முடிந்திருக்கும், முடிகிற கட்டமாக கூட இருக்கலாம். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன ஒன்றும் இல்லை, காய்கறிகள், கீரைகள், பழங்களை சாப்பிடுங்கள். முன்னோர்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தை கடைபிடிங்கள், அவ்வளவுதான் வாழ்க்கை. விட்டமின்ஸ் என்று உயிர் சத்து, அதாவது நம்ம உணவு சாப்பிடுகிறோமே தவிர சத்தான உணவை பத்தி யாருமே கவலைப்படுறதில்லை. நான் நல்லத்தனங்க சாப்பிட்றேன். நீங்க நல்லா சாப்பிட்டது வேற, நல்லதை சாப்பிட்டது வேற. நீங்க நல்லதை சாப்பிட்டது வேற, உங்களுக்கு ஒத்துக்கிறத சாப்பிட்டது வேற. இதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அதனால இந்த முன்னோர்கள் சொன்னதையும் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா நமக்கு சின்ன வயதுல கற்றுத்தந்ததையும் சேர்த்து கொள்ளுங்கள். ஏண்டா வசதி இருந்தது, படிப்பு இருந்தது, பட்டம் இருந்தது, எவ்வளவோ பெரிய சாதனைகள் புரிந்தோம், எல்லாம் செய்தோம். ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத கொரோனா என்ற கிருமியால் அத்தனை விட்டுட்டு முடங்கி கிடக்கின்றோம். எங்கே போனது உங்களுடைய திறமைகள் எல்லாமே? ஆக நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு என்ன தேவை? இந்த கொரோனாவை எதுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? நோய் எதிர்ப்பு சக்தி தேவை. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதுல இருக்கு? நல்ல மூச்சுல இருக்கு, குடிக்கிற தண்ணீர்ல இருக்கிறது, சத்தான உணவுல இருக்கிறது, அவ்வளவுதான். அதையெல்லாம் சிறுதானிய உணவுகள் நல்லது இல்லைங்க. என்ன சார்? சிறுதானிய உணவுகள் எல்லாம் எந்தெந்த உணவுல சத்து இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு சரியா வரும் என்று நான் சொல்ல வரல. எந்தெந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்கிறோமோ அதை நீங்க சாப்பிடுங்க. சார், ஒத்துக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க முதல்ல நல்ல உணவை சாப்பிட்டு பாருங்க. அது உங்களுக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தினா அதையே தொடர்ச்சியா செய்யுங்க. இல்ல அது உங்களுக்கு சரியா வரலைன்னா வேற ஒரு நல்ல உணவுக்கு போய் விடுங்க. அதனாலதான் குட் ஃபுட் வேற, ரைட் ஃபுட் வேற. நல்ல உணவு வேற, சரியான உணவு வேற. அப்ப நம்மளாம் வாழ்க்கையில தோத்து போனதுக்கு நிறைய பேர் காரணம் என்ன தெரியுமா? நல்லதை நீங்க தேடுவீர்கள். இன்னையிலிருந்து நல்லதை தேடாதீர்கள், நல்லதில் இருக்கும் சரியானதை தேடுங்கள். நல்லவன் போனங்க, நல்லவர் நினைச்சங்க, ஏமாத்திட்டாங்க. நல்லவர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லவரா வரணும்னு அவசியம் இல்லையே. நீங்க சரியானவரை தேட வேண்டும். இந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க, ஆனா கல்யாணத்துல சரியா வரல. அவர்கள் 2 பேரும் நல்லவர்கள் தனித்தனியா இருந்தா சேர்ந்தா சரியா வராது. ஏன்? 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியானவர்கள் அல்ல. அதனாலதான் நீங்க யாரையெல்லாம் ரொம்ப நல்லவர்கள் சொல்றீங்களோ பழகாம நீங்க பழகி பாருங்கள். அதுல பாதி உங்களுக்கு சரியாவே வரமாட்டார்கள். அதே மாதிரி நீங்க பழகாமல் யாரையெல்லாம் துரோகின்னு வெறுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுல ஒரு சிலரை பழகுற வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சரியாக வருவார்கள், உங்களோடய வருவார்கள். ஆக நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சரியான ஒரு பரிந்துரை ஒன்று சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லுகிறேன். நான் ஐஸ் தண்ணியை குறைத்து கொண்டு அல்லது விட்டுட்டு
நீங்க சுடுதண்ணி குடிக்க ஆரம்பிங்கள். அது ஒன்று. அடுத்தபடியாக வாரத்துல 1 நாளாவது 2 நாளாவது ஒவ்வொரு நாளாவது இதைத்தான் நாங்கள் மனத்தத்துவத்தில் எடுத்து சொல்றோம். குறிப்பாக ஒரு வெத்திலை எடுத்துக்கொள்ளுங்கள். வெத்திலையில 3 அல்லது 5 கருப்பு அல்லது வெள்ளை மிளகை வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு 1 கிராம்பு, 1 ஏலக்காய் தோலோடு வைத்து பாருங்க. ஒரு வெத்திலை, 3 அல்லது 5 மிளகுகள், 1 கிராம்பு, 1 ஏலக்காய் வைத்து மடித்து சாப்பிட்ட பிறகு மதியம் இதை சாப்பிட்டு விடும். மதியமும் எப்பயுமே சாப்பிடலாம். நான் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டா 1 மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிட்டா குடலை பிரட்டாது. மென்று நன்றாக விழுங்கிட்டு நீங்கள் சுடுதண்ணி, சூடான நீரை அருந்தி விடுங்கள். இதை நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். இது என்ன செய்யும்? இந்த விசுத்தி சக்கரா, இந்த ஹார்ட் சென்டர், லங்ஸ் என்ற நுரையீரலை எல்லாம் பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். அதே நேரத்தில் உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ், விஷத்தன்மையையும் முறிக்கக்கூடியது. இது ஒரு சுலபமான விளக்கங்கள். அடுத்து தேநீர் அருந்துறவங்க கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம், சுக்கு சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். இந்த உணவு சோறு சாப்பிட்றவங்க கொஞ்சம் தயிர் மோரோடு கொஞ்சம் காய்கறி, கீரைகள், பொரியல், பழங்களை சேர்த்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. பெருசால நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். உங்களோடு இருக்கிறதை தெரிந்து கொண்டு, முன்னோர்கள் சொன்னதை அறிந்து கொண்டு அதை கடைபிடிங்க. எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. வீட்டில் எல்லா மசாலா இருக்கு, மஞ்சள் இருந்து, மிளகுல இருந்து எல்லாமே இருக்கு. அதை சரியாக எதற்கு பயன்படுத்தணும் என்று தெரியாதது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தபடியாக நல்ல மூச்சு. எப்பயுமே நீண்ட மூச்சு முடிந்தவரை இழுத்து விட பாருங்கள். உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அடுத்து மிக மிக முக்கியமானது காலை வெயில். காலை வெயில் காலை 10 மணிக்குள் ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் அந்த வெயிலில் நில்லுங்கள். வெயிலால் மட்டும்தான் உங்களுக்கு விட்டமின் D3 கொடுக்க முடியும். விட்டமின் D3யை தனியாக தயாரிக்கவே முடியாது. அது சூரியனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நமக்கு வெயில் படக்கூடாது, காற்று படக்கூடாது, தூசி படக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறதுனால தான் வாழாமல் போனோம். வெயிலும் பட வேண்டும். நீங்க வெயில் நம்ம உடம்புல குறைந்து போனது தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. அடுத்தபடியாக மாலை வெயில் 4:30 5:30க்குள் நீங்கள் இல்லுங்கள். அதுல பிராணா சக்தி என்ற நரம்புக்கு பலம் தரக்கூடிய சக்தி இருக்கிறது. இதைத்தான் அந்த காலத்துல மதம் என்ற பேர்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்றார்கள். ஆக அங்கு கருத்து என்ன? சூரிய ஒளி உடம்புக்கு தேவை. சும்மா சொன்னா நம்ம ஆளு கேட்காது. ஒண்ணு ஆண்டவன் பேரு சொன்னா கேட்பாரு, அதையும் கேட்காட்ட பேய் பேரை சொன்னா உடனே கேட்பாரு. அதுக்கு தான் பயன்படுத்தி கொண்டார்கள். எப்படியோ மனிதன் வாழ வேண்டும். மனிதன் வாழ்ந்தால்தான் அவனுக்குள் இருக்கிற இறைவன் வாழ முடியும். மனிதன் வாழாமல் உங்களுக்குள்ள இருக்கிற இறையை நீங்க வாழ வைக்கவே முடியாது. மனிதர்களே இல்லாம யாரு நீ இறைவன் நினைக்க போறது? இறைவனை நினைக்க வேண்டும்னா மனிதன் இருக்க வேண்டும் அல்லவா? அதனாலதான் நீங்க இறைவனுக்கு எதுக்கு நீங்க செய்யறதா இருந்தா மனிதனுக்கு செய்யுங்கள். அதுல முதல்ல உங்களுக்கு செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். மிகவும் நன்றிங்க. ஆசை தொலைக்காட்சியின் இணைய வழி நிகழ்ச்சியான உலகம் புதிது நிகழ்ச்சியில் பங்கேற்ற சர்வதேச தன்முனைப்பு பேச்சாளர் டாக்டர் ப்ரொஃபசர் காதர் இப்ராஹிம் அவர்களுக்கு ஆசை தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கங்க. நன்றி, வணக்கம். எங்களை நீங்க தொடர்பு கொள்ள வேண்டியதாக தான் நீங்க ஃபேஸ்புக்கில் கூட தொடர்பு கொள்ளலாம். ப்ரொஃபசர் டாக்டர் காதர் இப்ராஹிம் போட்டாலும் வந்துவிடும். யூடியூப் சேனல்ல நீங்க ஆர்கே மைண்ட் சயின்ஸ் கன்சல்டன்சின்னு போனீங்கன்னா வாரத்துல 5 வீடியோ உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆரோக்கிய குறிப்புகள் நீங்க பாருங்க. நல்லா வாங்க. நல்லா வந்த பிறகு எங்களுக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்னது, உங்களையும் கவனித்துக் கொண்டு மதம் பார்க்காமல் இந்த உலகத்தை காப்பாத்துங்கள். மனிதனை மட்டுமல்ல, மண்ணை காப்பாத்துங்கள், செடிகளை காப்பாத்துங்கள், மிருகங்களை காப்பாத்துங்கள், பறவைகளை காப்பாத்துங்கள், ஏழைகளை காப்பாத்துங்கள். இதையெல்லாம் நீங்க செய்யுங்க. முடிஞ்சவரை செய்யுங்க. இந்த உலகம் வேண்டிய நேரத்தில் உங்கள் அனைவரையும் சத்தியமாக காப்பாற்றும் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலும் எல்லா பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் வாய்ப்பளித்த சார் உங்களுக்கும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கு நன்றியை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.